வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சப்பாத்தியும் சிக்கன் கறியும். அடிபொலி சிக்கன் கறியும் சூப்பர் சப்பாத்தியும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. வயர் ஃபுல்லாக தின்னாவே உறக்கம்தான் வருது. நான் சாப்பிட்டுட்டு உறங்கக்கூடாது, ஏதாவது சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும்னு நினப்பேன். கம்மியாக சாப்பிட்டா தானே ஆக்டிவாக இருக்க முடியும். சாப்பிடாமல் இருந்தால் கூட நல்ல சுறுசுறுப்பாக தான் இருக்குது. சாப்பிட்டா மட்டும் எங்கேருந்து தான் வருதோ தெரில இந்த உறக்கம். கண்ணை முழிச்சு கூட பார்க்க முடியல, அப்படிக்கு கீழே இழுத்துக்கிட்டே போகுது. நானும் ட்ரை பண்ணி இருந்து தான் பார்க்கேன். முடிய வரைக்கும் இருப்பேன், இல்லைனா போய் படுத்துருவேன். கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், முடியல. இன்றைக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக சாப்பிட்ணும். இன்றைக்கி 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். வாயில் பிச்சு வச்சதும் டேஸ்ட்டு முடியல. 5 சப்பாத்தி தின்னுட்டேன். உறக்க வராமல் என்ன செய்யும்? வயிறு போதும், இதுக்கு மேலே திங்காதுன்னு சொல்லுது, கதறுது. ஆனால் இந்த வாய் நீ என்ன வேணாலும் கதறு, நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வாய் கேட்க மாட்டேங்குது. இந்த வாயை என்ன பண்ணுன்னு தெரில. எதாவது போட்டு பூட்டினா தான் உண்டு. முடியல, என்னாலையும் முடியல. என் வாயை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஐயோ, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த சப்பாத்தியை சுத்தமாக பிடிக்காது. ஒரு வாய் கூட வாங்கி திங்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். பிடிக்கவே பிடிக்காது, பார்க்கவே பிடிக்காது. அதில் பிடிக்கவே பிடிக்காத சாப்பாட்டில் ஒன்று தான் இந்த சப்பாத்தி. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரில, சப்பாத்திலாம் சாப்பிட பழகிட்டேன், பிடிச்சிருக்கு. இல்லை நான் பழகிட்டேனா, அவங்க தான் பழகிட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்காத சாப்பாடு ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள்.